நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்கள்ல சோதனைகள் அதிகமாகறதுனால உபத்திரவங்களுக்குட்பட்டு பாவத்துல விழுந்து போகிறவர்களாக நாம மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஆவியானவர் அநேக வேத பகுதிகளை நமக்கு காண்பிச்சிட்டு இருக்காரு. அப்படி இன்னைக்கும் நாம சோதனை குறித்தே பார்க்க போறோம். இந்த சோதனைக்கு உட்படுவதற்கு ஒரு பிரதானமான காரணத்தை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கலாம். அந்த தலைப்பானது ஐஸ்வர்யத்தை விரும்பினால். இத குறித்த ஒரு வேதவசனத்தை முதலாவதாக பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இந்த வசனமானது ஐஸ்வர்யவானாக விரும்பும் போது எப்படிப்பட்ட விளைவுகள் நேரிடுங்கிறத காண்பிக்குது. முதலாவது, இந்த ஐஸ்வர்யம்னா என்ன? ஆங்கிலத்துல ரிச்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதையெல்லாம் உள்ளடக்கும்னா, வசதி வாய்ப்புல, பணத்துல, உலக பொருட்கள்ல, இப்படியான எல்லா விஷயத்திலையும் பெருகினவர்களாக இருக்கிறதையே காண்பிக்குது. ஆனா அந்த ஐஸ்வர்யமானது நம்மை பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க கூடாமற் போக செய்யுது. இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19வது அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? இது எதற்காக சொல்றாரு? ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கற்பனைகளை கைக்கொள்ள சொல்றாரு. அதை அவர் சிறு வயது முதலே நான் கைக்கொள்றேன்னு சொன்ன போது, அப்போ உனக்குண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் சொன்ன உடனேவே அந்த வாலிபன் மிகுந்த துக்கம் அடைகிறான். எதனால? அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருக்கிறதுனாலயே. ஏன்னா அதை எல்லாவற்றையும் விற்று அவனுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லாம இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யவானா இருக்கிற அநேகம் பேரு அவங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேலேயே பற்றா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் மேலேயும், பணத்தின் மேலேயும், செல்வ செழிப்பின் மேலேயும், ஆஸ்தியின் மேலேயுமே அவங்களுடைய நாட்டம் இருக்கும். அப்போ எப்படி ஆண்டவர் மேல பற்றோடு இருக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 2 எஜமானனுக்கு ஒருத்தரால ஊழியம் செய்யக்கூடாது. ஒருத்தர் தேவனையும் நான் பற்றி கொள்வேன், உலக பொருள்களையும் பற்றி கொள்வேன்னா அப்படியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக செல்வ மிகுதியில் இருக்கிறவங்களுடைய நாட்டம் எல்லாம் அவங்களுடைய செல்வத்தின் மேலேயே இருக்கும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதா இருக்கும்னு சொல்றாரு. இப்படியாக ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ள விரும்பினா அதுவே நமக்கு சோதனைக்கு வழிவகக்கூடிய காரியமா மாறிடும். இந்த நாட்கள்ல பிரசங்கங்கள் எப்படி இருக்கு? ஒருத்தருடைய ஆசிர்வாதம், அவங்களுக்கு பெருகிற ஐஸ்வர்யம், இதை குறித்தே இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கும் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கு. ஆனா இந்தபடியாக ஒருத்தருடைய உலக ஐஸ்வர்யத்தை பெருக்கிறதுனால அவங்களுடைய ஆத்மாவை அவங்களால ஆதாயப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த கடைசி நாட்கள்ல உலகத்தார் அநேகர் எதன் மேல பற்றா இருக்காங்க? எப்படி அவங்க செல்வ செழிப்பை பெருக்கலாம், எப்படி ஐஸ்வர்யவான் ஆகலாம் அப்படிங்கறதுலயே நாட்டமா இருக்காங்க. தேவ பிள்ளைகளும் அதன் பின்னாடியே போனா எப்படி தங்களுடைய ஆத்மாவை ரட்சித்து காத்து கொள்ள முடியும்? ஏன்னா அந்த ஐஸ்வர்யமானது அவங்கள சோதனையிலும் கண்ணிலையும் அகப்பட வைக்கும். இதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வசனம் தெளிவா விசுவாச பிள்ளைகளுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களாலதான் விசுவாசத்தை விட்டு வழுவி போக முடியும் இல்லையா? எதனால? பண ஆசையை பற்றி கொண்டதுனால, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறதுனால. இப்படியா இருக்கும்போது அவங்களால தெய்வ ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியாது. அதை தானே பிசாசானவன் எதிர்பார்க்கிறான். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சோதனைக்குட்படுத்த வந்த போது அவருக்கே என்ன செய்யறான்? அவரை ஒரு உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தோட சகல ராஜ்யத்தையும் காண்பிச்சு, இவைகள் எல்லாவற்றின் மேலையும் அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்னு லூக்கா 4வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படியாக அவன் சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்படியாக வசனத்தை கைக்கொண்டு அப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமெடுத்தவராகவே இருக்கிறாரு. இந்த பகுதியை பார்க்கும்போது பிசாசானவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல மக்கள் விழுந்து போகணும்னு நினைக்கிறாங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள முடியுது. இது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதையை பற்றி சொல்ல உவமையில, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதுனால அவன் பலனற்று போவான்னு சொல்லி மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்றாரு இல்லையா? இப்படியாக இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்ததுன்னா நம்மால வசனத்துல வேர்கொள்ள முடியாது,
வசனத்துல மேற்கொள்ளாதவங்க எப்படி சோதனையை மேற்கொள்வாங்க? அது மாத்திரம் இல்ல, கொலோசையர் 3:5 விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லியிருக்கு. அப்ப பொருளாசைங்கிறதே ஒரு விக்கிரக ஆராதனையா பார்க்கப்படுது. ஏன்னா தேவனுக்கு மேல எதெல்லாம் போகுதோ அதெல்லாமே விக்கிரகமா மாறுது இல்லையா? பொருளாசை ஒரு மனிதனை பற்றி இருக்கும்போது அது தேவனை மேற்கொண்டு அவனுடைய இருதயத்துக்குள்ளார போகும். அப்ப அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறுதுங்கிறத இந்த வசனம் கூட காண்பிக்குது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல சிக்குண்டு போனா சோதனையிலும் கண்ணிலும் கேட்டிலையும் அழிவிலையும் அமழ்த்துகிற பலவித இச்சைகள்ல விழுந்து போகிறவர்களாக அல்லவே மாறுவாங்க. இதனாலேயே ஐஸ்வர்யத்தின் மேல பற்றுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் ஐஸ்வர்யவானாகவே கூடாதான்னு கேட்டா, இதே 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் ஈராமலும். அப்படி ஐஸ்வர்யவானா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவரையும் பற்றி கொள்ளணும், உலக பொருளையும் பற்றி கொள்ளணுங்கிற காரியம் இருக்கக்கூடாது. அவங்க எந்தபடியா இருக்கணும்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரிகள் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் ஊதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒருத்தர் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல பற்று இல்லாம தேவன் மேல நம்பிக்கை வச்சு நன்மை செய்யறதுலயும் அநேகருக்கு உதவி செய்யறதுலயும் பரலோகத்துல தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாகவும் இருக்கணுங்கிறதே பவுலடியார் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக சொல்றாரு. இதற்கும் மேலாக நீதிமொழிகள் 28:20 பின்பாதி சொல்லுது, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போ வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக ஒன்றை காண்பிக்குது. ஐஸ்வர்யவனாக விரும்பும் போது நாம இடறி விழுகிறவர்களாக பாவத்திற்குள்ளார சிக்குண்டு போகிறவர்களாக இருப்போம்னு. அப்படியான ஒரு சோதனைக்குள்ளாகி பாவத்துல விழுந்து போகிறவர்களாக நாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர்களாக ஒரு நாளும் நாம மாறக்கூடாதுங்கிறதுக்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐஸ்வர்யவானாக விரும்பினா சோதனையிலையும் கண்ணிலையும் பலவிதமான இச்சைகள் அகப்பட்டு பாவத்துல இடருண்டு விழுந்து போவோங்கிறத உம்முடைய வசனத்தின் மூலமாக தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தில் பிரியப்படுகிறவர்களாக இராமல், எங்களிடத்துல ஐஸ்வர்யம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை உம்மீது வைக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல பொக்கிஷமாகிய வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்க. அதை கை கொண்டு அதை அறிந்து கொண்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்ங்கிறத உணர்ந்து வாழணும் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.